வாங்க கிளைசமிக் இண்டெக்ஸ் பத்தி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நீங்க நல்ல கார்ப்ஸ் கெட்ட கார்ப்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா உண்மையில அதுக்கு என்ன அர்த்தம்? உடல் எடையை குலைக்க ஆரோக்கியமா சாப்பிடணும் பல விஷயங்களுக்கு இந்த கிளைசீமிக் இண்டெக்ஸை பயன்படுத்துறாங்க. கிளைசெமிக் இண்டெக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கார்போஹைட்ரேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம உடம்புக்கு மெயின் எனர்ஜி. நாம சாப்பிடுற கார்போஹைட்ரேட் குளுக்கோஸா மாறி நம்ம செய்யற எல்லா வேலைக்கும் பவர் கொடுக்குது. நம்ம உடம்புல இன்சுலின், குளூக்கோகான 2 ஹார்மோன்கள் இருக்கு. இது ரெண்டும் ஒரு டீம் மாதிரி பிளட் சுகரை பேலன்ஸ்டா வச்சுக்கும். கிளைசீமிக் இண்டெக்ஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு சாப்பாடு நம்ம பிளட் சுகரை எவ்ளோ வேகமா ஏத்துதுன்னு சொல்ற ஒரு ரேங்க் தான். உணவுகளை லோ, மீடியம், ஹைன்னு 3ஆ பிரிக்கிறாங்க. இதுல லோ ஜிஐ உணவுகளை தான் நாம ஸ்லோ கார்ப்ஸ்னு சொல்றோம். சரி, ஒரு சாப்பாட்டோட ஜிஐ வேல்யூவை எப்படித்தான் கணக்கிடுறாங்க? வாங்க அத பாப்போம். முதல்ல ஒரு 10 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு 50 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கிற மாதிரி ஒரு உணவை கொடுப்பாங்க. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. உதாரணமா, முலாம் பழம்னா கிட்டத்தட்ட ஒரு முழு பழத்தையே சாப்பிடணும். அதுக்கப்புறம் அடுத்த 2 மணி நேரத்துக்கு அவங்க பிளட் சுகர் எப்படி மாறுதுன்னு செக் பண்ணுவாங்க. இந்த டெஸ்டோட முடிவுல தான் முலாம்பழத்துக்கு 65ல இருந்து 70க்குள்ள ஜிஐ வேல்யூ கிடைக்குது. ஆனா ஒரு நிமிஷம், நீங்க ஒரே நேரத்துல ஒரு முழு முலாம்பழத்தையும் சாப்பிடுவீங்களா? இங்கதான் ஜிஐல ஒரு சிக்கல் இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தான் கிளைசெமிக் லோட். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். கிளைசெமிக் லோட், அதாவது ஜிஎல், ஒரு சாப்பாட்டோட ஜிஐ மட்டும் இல்லாம நம்ம நிஜமா எவ்வளவு சாப்பிடுறோங்கிறதையும் கணக்குல எடுத்துக்கும். அதனால தான் ஒரு கப் முலாம்பழத்தோட ஜிஎல் வேல்யூ வெறும் 11 தான். அது மீடியம் ரேஞ்சில வருது. ஆனா ஜிஐல இன்னொரு பெரிய குறையும் இருக்கு. அது நியூட்ரிஷனை பத்தி எதுவுமே சொல்லாது. இப்ப பாருங்க, முழு பாலுக்கு ஜிஐ கம்மி தான், ஆனா அதுல கொழுப்பும் கேலோரிகளும் ஜாஸ்தி. பொதுவா ஒரு லோ ஜிஐ டயட்ல காய்கறிகள், பீன்ஸ், முழு தானியங்கள் மாதிரி உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சரி, இந்த லோ ஜிஐ டயட்டை ஃபாலோ பண்றதுனால நிஜத்துல என்னதான் நடக்குது? ஆராய்ச்சிகள்ல எடை குறைப்பு, பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால்னு பல விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் தெரியுது.